ஏசாயா 40 வசனம் 29, 30 மற்றும் 31. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வேதத்தில் நாம் பார்க்கிறபடி இந்த உலகத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு சோர்வு உண்டு, படிக்கிற பிள்ளைகளுக்கு சோர்வு உண்டு, வியாபாரம் தொழில் பார்க்கிறவர்களுக்கு சோர்ந்து போகிற காரியங்கள் உண்டு, மற்றும் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்கும் சோர்வுகள் உண்டு. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் பலன் கொடுத்து சத்துவமில்லாத நேரங்களில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், ஆனாலும் வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகுகளைப் போல என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கழுகுகள் மலைகளில் போய் காத்திருந்து தன் இறகுகள், புது இறகுகள் உருவாகும் வரை காத்திருக்கும். அதை போல மனிதர்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கிற பொழுது எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு புது பலனை கொடுத்து அவர்கள் எழும்ப பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உறுதியாக நாம் பற்றிக்கொள்வோம், அவரை நாம் பிடித்து கொள்வோம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம், அவருடைய வசனத்தை நாம் தியானிப்போம், அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருப்போம். ஆண்டவர் நமக்கும் கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவதற்கு உண்டான ஆண்டவர் பலனை கொடுத்து அவர் நடத்த அவர் வல்லமையும் போதுமானவருமாய் இருக்கிறார். அவரே ஏக சக்கராதிபதியும் ஆதியும் அந்தமுமானவரும் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவருமானவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை உறுதியாய் நாம் பற்றி கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.